ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிக்கி அம்மா பேசுகிறேன். நேற்று கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க. கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரனால தான் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இந்த பாஞ்சராத்திர தீபம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தடவை சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் வாக்குவாதம் வந்தது. யார் பெரியவங்க, யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க எல்லாருக்கிட்டேயே கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. பிரம்மா கிட்ட போய் கேட்டதுமே அவர் லக்ஷ்மி தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரஸ்வதிக்கு கோபம் அவங்க பாட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா இந்த உலக நன்மைக்காக அவர் ஒரு யாகம் நடத்துகிறாரு. அப்போ மனைவி இல்லாத யாகம் பலன் கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு பகவானை வேண்டுறாரு. அவர் சரஸ்வதி தேவியோட சாயா ரூபத்தை கொடுத்து நீ யாகத்தை நடத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட சரஸ்வதி தேவி நான் இல்லாமல் எப்படி நீங்கள் யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே இருட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. உடனே பிரம்மா விஷ்ணுக்கிட்ட கேட்டதுமே, விஷ்ணுக்கிட்ட சொன்னதுமே விஷ்ணு அப்படியே இந்த உலகத்தில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றுற மாதிரி ஒளி வெள்ளமாக அவர் காட்சி கொடுக்குறாரு. அவர் அப்படி காட்சி கொடுத்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் விளக்கொளி பெருமாள் அப்படின்னே அவருக்கு பேர். நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த விளக்கொளி பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. அவர் இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்த நாள் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள். அன்னைக்கு தான் நம்ம பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கும் விளக்கு வைப்பாங்க, பெருமாளுக்கும் சொக்கப்பனை வைப்பாங்க. இந்த சிறப்பான நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கேயும் சொக்கப்பனை வைக்கிறத பாருங்கள். நேற்று அண்ணாமலையார் தீபம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பெருமாளுடைய தீபத்தை பாருங்கள். இன்றைக்கும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ரெண்டையுமே செஞ்சிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.